அன்பின் பரமத்தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமையை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமையை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமையை உண்டாவதாக. நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். 1 Corinthians 12th chapter 27th verse. Now you are the body of Christ, and each one of you is a part of it. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் யாவரும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். இந்த சரீரத்தின் தலை நீங்க தான். அந்த சரீரத்தின் அவயங்கள் நாங்கள் யாவரும். ஆமாப்பா. அப்பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சித்தம், தேவ திட்டத்தின்படி நாங்கள் உமக்காக செய்ய கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகள், வழிநடத்தல் நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. உமக்காக என்ன செய்கிறோம் அதுதான் கர்த்தாவே முக்கியம். அது உணர்ந்து வழிநடத்த கிருபை செய்வீராக. என்னோட வாழ்க்கை கிறிஸ்து இயேசு சார்ந்து இருக்கா, இல்லை நான் உலகத்தை சார்ந்து இருக்கிறேனா அப்படின்ற உணர்த்துதல் தருமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவோட நாங்கள் இணைந்து இருக்கிறப்போ எங்க சுய சித்தத்தின்படி நாங்கள் செய்யக்கூடாதப்பா. ஒவ்வொன்றும் நீர் எதிர்பார்க்கிற வண்ணம் இருக்க வேண்டும். என் இயேசு ராஜன் என்ன சொல்றார் அப்படின்றபடி எங்க வாழ்க்கையை நீங்க வழிநடத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். சுய சித்தம் வேணாம்ப்பா. ஏனோ தானோன்ற வாழ்க்கை வேணாம். உண்மை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய வருகை சமீபமா இருக்க தகப்பனே, அதற்கு எங்களை உருவாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் அநேக பணிகள்ல இருக்கிறாங்க, அநேக காரியங்கள் செய்யறாங்கப்பா. அவங்க எதுவாக இருந்தாலும் ஆசீர்வதிங்க. ஆனா அதே சமயம் தகப்பனே, உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் ஆளுகையினால் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. நாங்க உலகத்தோட ஒத்த விஷம் தரித்தவர்களாக இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்க இருக்க வேண்டும். அந்த உலகத்துல வாழ்ந்தாலும் பிற மனிதர்கள்கிட்ட பேசினாலும் தகப்பனே, உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, நீர் விரும்புகிற வாழ்க்கை, உம்மை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, எங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பக்தி விருத்திக்காகவும் பிறர் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பாத்திரவன்களாக எங்களை நிலைநிற்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு நல்ல கிறிஸ்துவின் ஐக்கியம் தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மாயமான வாழ்க்கை வேணாப்பா. நாங்க உம்முடைய சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரம் எப்பொழுதும் அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யவே கூடாது. இது கேட்கிறப்ப யாராவது வழி மாறி போகிறவர்கள் யாராக இருந்தாலும் தகப்பனே, நீங்க அவங்கள உமது பிள்ளைகளாக அழைத்து கொண்டு வாங்க பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா. வழி தவறி போன யாவரையும் நீங்க அழைத்து கொண்டு வாங்கப்பா. உங்க பாதத்தண்டை கொண்டு வர கிருபை செய்யுங்க. உங்க வல்லமையில கரம், உங்களோட அன்பின் கரம் அவங்களை இழுத்து கொண்டு வர கிருபை செய்யுங்கப்பா. நீங்க தான்ப்பா பொறுப்பெடுத்து வழிநடத்தணும். இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.